சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 162. பாரடா ரவிமதியை கண்ணதாக பலகலையும் நாகமதை மாலையாக ஆரடா தளித்திருந்த ஆன்மாவைத்தான் 1008 இதழ்மலரை எறிவிற்கண்டாய். நேரடா அவருடைய நிலையை பார்த்தால் நோமொரு வர்ணமாய் நிலையா காட்டும். ஆரடா அவருடைய வடிவைத்தானும் யாராலும் அறிந்து இனி சொல்லப்போமோ. இதன் பொருள், சூரிய சந்திரர்களை கண்களாக கொண்டு குண்டலினி நாகத்தை மாலையாக கொண்டு விளங்கும் ஆன்மாவை 1008 இதழ் தாமரையில் நீ அறிவால் காண்பாய். அந்த இறைநிலை ஒரு குறிப்பிட்ட வண்ணமாக உனக்கு தோன்றும். அவனது முழுமையான வடிவத்தை சொல்ல யாரால் முடியும்? அது அனுபவ பொருள். பாடல் 163. சொன்னேனடா பூரணமே வெளியதாகச் சொரூபமாய் இருக்கின்ற நிலையுஞ் சொன்னேன். அண்ணலடா அவருடைய வடிவைச் சொல்வேன், ஆன்மாவாய் நிறைந்திருக்கு மறிவுஞ் சொன்னேன். நன்னடா 40 கோணஞ் சொன்னேன், 4 வாசலையும் அடைக்கச் சொன்னேன். விண்ணடா விஷ்ணுவிட விபரஞ் சொன்னேன், விதிபுக்கும் வகைகளெல்லாம் வீசினேனே. இதன் பொருள், இறைவன் பூரணமான வெளியாய் இருப்பதை சொன்னேன். அவன் ஆன்மாவாக நிறைந்திருக்கும் அறிவை சொன்னேன். ஸ்ரீ சக்கர தத்துவத்தையும் 40 முக்கோணம் 40 கோணம் புலன்களை அடக்கும் முறையையும் சொன்னேன். விஷ்ணு தத்துவத்தையும் முக்தி அடையும் வழிகளையும் விளக்கினேன். பாடல் 164. வீசினே நிம்மார்க்கம் பாராமற்றான் விடமாக சமயத்தோர் மேவி கேட்டார். ஆசியே வாசியைத்தான் அடுத்தே கண்டார், அழகான மும்மூல மறிவாய் காணார். தூசியே ஈசனென்று சொல்லியல்லோ தூளாக்கிச் செத்தவர்கள் துளையா தப்பா. ஆசியே மும்மூலங்கொள்ளாமற்றான் அழகான சமயத்தோர் இறந்திட்டாரே. இதன் பொருள், இந்த ஞான மார்க்கத்தை பார்க்காமல் மதவாதிகள் வீணாக தர்க்கம் செய்கிறார்கள். வாசி யோகத்தை சரியாக அறியாதவர்கள் மும்மூலங்களின் இரகசியத்தை காண மாட்டார்கள். வெறும் கல்லையும் மண்ணையும் ஈசன் என்று சொல்லி மடிந்தவர்கள் பல கோடி பேர். மும்மூலங்களை உணராத சமயவாதிகள் யாவரும் அழிந்து போகிறார்கள். பாடல் 165. இறந்திட்டா லீனமென்று சொல்லிமைந்தா பிடும்பாலே சமயத்தோர் இறந்து போனார். அரைந்திட்ட மும்மூலங்கொள்ளா பேர்கள் அரூபவெளி தன்னையுந்தான் அறிய மாட்டார். நிறைந்திட்ட மும்மூலங்கொண்டானாகில் நிசமான ஆன்மாவை நிலைக்க காண்பான். பரந்திட்ட பராபரத்தை பிடித்தே ஏறி பாய்ந்துமதில் மீதேறி பரிவுவாயே. இதன் பொருள், மரணத்தை தழுவுவது இழிவு என்று உணராமல் பலர் மடிகிறார்கள். மும்மூலங்களை அறியாதவர்கள் பரவெளியை உணர முடியாது. மும்மூலங்களை வசப்படுத்தினால் உண்மையான ஆன்மாவை தரிசிக்கலாம். பராபரத்தை பற்றி கொண்டு முக்தி நிலைக்கு பாய்ந்து செல்வாயாக. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.